ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்லி அரிசி வச்சுதாங்க. பார்லி அரிசி வச்சு நல்லா சாஃப்டாக இட்லி, நல்லா கிறிஸ்பியாக தோசை ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாம் ஒரு அரிசி கூட சேர்க்கலைங்க. அரிசி சேர்க்காமல் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஒரே கப்லையே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர் பண்ண கப்லையே 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க. அதே கப்லையே 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தோல் உளுந்து இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 4லேருந்து ஒரு 5 டைம் நல்லா கிளியராக தண்ணி வர அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். 5-6 மணி நேரமாவது ஊறினா தான் நமக்கு பார்லி நல்லா அரைஞ்சி வரும். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு 6 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை கையில் எடுத்து இந்த மாதிரி பார்லியை நசுக்கி பார்க்கும்போது உளுந்து மாதிரி நல்லா நசுங்குப்பட்டு வரணுங்க. இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜு. இப்போ இதை நம்ம மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பேட்சாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு மையவும் அரைக்க வேணாம். கொஞ்சம் ஒரு நரநரப்பு தன்மை இருக்கட்டும். ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம அரைச்சி இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போதே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா நம்ம இட்லியும் செய்ய போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் மட்டும் மிக்சியில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. தேவைப்பட்டால் கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. ஒரு 5 ஹவர்ஸில் இது நல்லா புளிச்சு வந்துடும். ரொம்ப 7 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் புளிக்க வச்சோம் அப்படின்னா இது ரொம்ப அதிகமாக புளிப்புத்தன்மை வந்துடுங்க. இதை நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. ஒரு நாள் 2 நாள் அந்த அளவுக்கு தாங்க இதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ சூடான இட்லி பாத்திரத்தில் நம்ம மாவை நல்லா கலக்கி விட்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சோன்னா இந்த ஹெல்த்தியான அரிசி சேர்க்காத பார்லி இட்லி ரெடிங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது 6 நாளுமே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஒரு அரிசி கூட சேர்க்கலாங்க. பார்லி அப்படின்னாலே நம்ம கஞ்சியாக மட்டுமே வச்சு குடிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி இட்லி தோசை ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாவு வச்சு நான் இன்றைக்கி தோசையுமே செஞ்சு காமிக்கிறேன். தோசை மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா இழுக்க வரும். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்தளவு இருக்கணும். நல்லா அரிசி சேர்க்கலனாலுமே இது நல்லா ஊற்ற வருங்க. நல்லா தேவையான அளவு எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி பார்லி அரிசி தோசை சூப்பராக ரெடியாக இருந்துருச்சுங்க. பார்லி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை ஏதாவது வகையில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க கஞ்சியாக மட்டுமே வச்சு குடிக்காமல் இந்த மாதிரி தோசையாலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்லி கஞ்சி அடிக்கடி குடிப்பாங்க. நீங்களாம் இந்த மாதிரி இட்லி தோசையாகவே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த இட்லியை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஒரு தக்காளி தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நமக்கு இது சூடு ஆறுனாலுமே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.